ஹலோ காய்ஸ், சூப்பரான ஒரு நண்டு குழம்பு ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகம், பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அது இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 சில்லி எடுத்திருக்கேன், 3 தக்காளி. எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் மாற்றி, ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வதக்கின பேன்லேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப திக்காக இருக்கும். கூடவே மஞ்சத்தூளில் மல்லித்தூளும் சில்லி பவுடரும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழம்பா சாதத்துக்கு எல்லாம் வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நண்டு, நான் நல்லா 2 நண்டு எடுத்திருக்கேன். ப்ளூ நண்டா, கடல் நண்டா பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா மேலெல்லாம் தெறிக்காமல் கரெக்டாக இருக்கும். நல்லா இது அந்த தண்ணி மசாலாவோடு சேர்ந்து நல்லா மல்லி இலைகள் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான நண்டு குழம்பு ரெடி.